அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். ஸோ எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான், மேக்ஸ் வீடியோ ஜிஎஸ் வீடியோலாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ ஜிஎஸ்சிக்கு ஆல்ரெடி போட்டிருக்கோம், தமிழுக்கு ஒவ்வொரு வீடியோ போட்டிருக்கோம், மேக்ஸுக்கு தான் போடாமல் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ணுவோம், மேக்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணி காட்ட போகிறோம். எப்படி ஷார்ட்கட் போடலாம், எப்படி எக்ஸ்பிளனேஷன் வரும், என்ன ஃபார்முலா, எல்லா விதமான இதுவும் சேர்த்து தான் உங்களுக்கு 25 கொஸ்டினை சால்வ் பண்ண போறோம். ஸோ ஒவ்வொரு வீடியோலும் இந்த மாதிரி 25 கொஸ்டின் சால்வ் பண்றப்ப ஓவராலா உங்களுக்கு வந்து எல்லா விதமான மாடலும் கவர் பண்ண மாதிரியே இருக்கும். உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆப்டிடியூட் கண்டிப்பா வந்து 25க்கு 20+ எடுக்க நம்ம வீடியோஸை பாருங்க. பட் இப்ப கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் நிறைய ரீசனிங் டைப்ல உங்களோட டைமை வந்து இழுக்கிறதுக்காண்டி தான் கேட்கறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இது பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போறோம். ஸோ கண்டிப்பா நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா இருந்தீங்கன்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சாம்பிள் எல்லாமே நம்ம வெப்சைட்ல இருக்கு. ஸோ தயவுசெய்து வீடியோ எல்லாமே போய் பாருங்க. மறக்காம என்ன பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் சம்பந்தமான தமிழ் எலிஜிபிலிட்டி மெட்டீரியல், எல்லா விதமான டெக்னிக்கல் மெட்டீரியலும் நம்ம கிட்ட பிடிஎஃப் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு, வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ் மெட்டீரியல் வந்து செப்டம்பர் 23 லான்ச் ஆகும். கண்டிப்பா அதுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்டடி மெட்டீரியலா இருக்கும், அதுவும் உங்களுக்கு வரப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நடந்துச்சு பாத்தீங்களா, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் 14 ஆகஸ்ட் மாசம் 14 நடந்துச்சு சிபிடி எக்ஸாம். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரை தான் ஃபுல்லாவே நம்ம சொல்யூஷன் கொடுக்க போறோம். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, ஒரு உருளை வடிவ தொட்டியின் கொள்ளளவு 1848 மீட்டர் கியூப், அதன் அடிப்பக்க விட்டம் 14 மீட்டர் எனில் அத்தொட்டியின் ஆழம் காண்க. அதாவது டெப்த் ஆஃப் த டேங்க் கேட்கறாங்க. டெப்த்னாலும் உயரனாலும் ஒண்ணுதான். சரிங்களா? ஸோ இப்போ என்ன, உருளை ஒரு சிலிண்டரோட கொள்ளளவு கொடுத்துட்டாங்க. ஸோ சிலிண்டரோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வால்யூம்க்கு V = πr²h. இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகப்படுத்திக்கோங்க. V = πr²h. இப்போ வந்து நமக்கு V கொடுத்துட்டாங்க. இந்த 1848 மீட்டர்ன்றது V. h இது விட்டம் வந்து விட்டத்துல பாதிதான் என்னது, ஆரம். அப்ப இது வந்து ஆறா கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது 14/2 = 7 மீட்டர். இதுதான் வந்து 6. அப்ப எல்லாம் கிடைச்சிச்சா? இப்ப ஹச் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அப்படியே டைரக்டா கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1848 பைக்கு வேல்யூ என்ன, 22/7. ஆரோட வேல்யூ 7 × 7. ஹச் தான் தெரியாது. இப்ப ஹச் தான் கண்டுபிடிக்கணும். 7 இதுக்கு அடி கொடுத்தோம். சரிங்களா? இப்ப இதை நம்ம டைரக்டா அடி கொடுக்க முடியுமா? 22 அடி கொடுப்போமா? 22 அடி கொடுத்தோம், 11 அடி கொடுப்போம். சரிங்களா? 11 அடி கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 அடி கொடுத்தா உங்களுக்கு என்ன வரும், 11 22. இது இங்கிட்ட அடி கொடுத்தீங்கன்னா 11 இங்க வந்து 8 8னா 7 4 66 66, இங்க வந்து 88. சோ இது வரும். அதுக்கப்புறம் இதை 2 அடி கொடுத்தீங்கன்னா 1 2 2. சரிங்களா? 1 2 2. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது 8 2 16. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது, 8 2 16. அப்புறம் வந்து 4 2 8. சரிங்களா? இப்ப 7 இங்கிட்டு இருக்கு. 7 வச்சு அடி கொடுத்தோம்னா 1 7 12 7 84. அப்ப h டைரக்டா என்ன கிடைச்சிருச்சு, 12 மீட்டர். அப்படியே அடிச்சு கொடுக்கறதா, அதை மட்டும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, ஆன்சர் 12 மீட்டர். எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சா? அவ்வளவுதாங்க, சிம்பிள். பி சிம்பிள். ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ரீசனிங்ல தான் உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் இழுக்கிறதே பாத்தீங்கன்னா ரீசனிங் தான். ஏன்னா இது வந்து யோசிக்கணும், ஃபார்முலாவோ இதோ போட முடியாது. நீங்க உங்களோட வே ஆஃப் திங்கிங்ல கண்டிப்பா வந்து திங்க் பண்ணணும். அப்படி இருக்கிறப்ப இந்த கொஸ்டினை பாருங்க. when we write like this, A26 B25 C24 D23, அதாவது ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதியிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா 2 என்ற இலக்கத்தின் அருகே வரும் ஆங்கில எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம போயிடும் நார்மலா. இப்ப பாருங்க, ஏபிசிடி கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க போனே. ஏ பி, நான் எல்லாமே உங்களுக்கு சால்வ் பண்ணி தாங்க காட்ட போறேன் லைவா. சரிங்களா? ஓகே. சோ இப்போ என்ன கொடுத்திருக்காங்க, ஏ வந்து 26. அப்ப ரிவர்ஸ் கியர்ல போட்டிருக்காங்க, ரிவர்ஸ் ஆர்டர். 26 25 24 23 22 21 20 கரெக்டா தானே, 19 18 கரெக்டா தானே போட்டிருக்கோம். 17 16 15 14 13 12 11 10 9 8 7 6 5 4 3 2 1.
ஓகேவா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, 2 என்ற இலக்கத்தின் அருகே வரும் ஆங்கில எழுத்துக்கள். இப்ப ஏ வரிசை அப்ப பாருங்க, இப்ப இந்த ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹச். இப்ப இந்த எல்லா இதுலயும் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2ன்றது வரும். அப்ப இங்க ஒரு 2, 1, 2, 3, 4. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 இருக்கு. அப்ப 5, 6, 7, 8. அப்ப இது வரைக்கும் 8 வந்துருச்சா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12. இந்த ஓக்கு கீழே இங்க என்னது, இதுவும் ஆங்கில எழுத்துக்கு பக்கத்துல வரும். அப்ப இது 1, அதுக்கப்புறம் 2 1. அப்ப மொத்தம் எத்தனை? 8 + 2 மொத்தம் 10 லெட்டர்ஸ் வந்து என்னது இந்த இதுக்கு பக்கத்துல வருகிறது. எழுத்துக்கு ஆங்கில எழுத்துக்கள் அருகில வருகிறது. அவ்வளவுதாங்க. சோ இப்ப இந்த இடத்துல இந்த ஏபிசிடி நீங்க போட்டு கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு டைம். புரியுதா? இப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. கிளியராங்க? ஸோ நம்ம கிட்ட வந்து எல்லா மெட்டீரியல்ஸ் இருக்கு. தயவுசெய்து வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, வாங்கி இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிங்க. ஒத்தாதான் கொடுத்துருப்போம். சாம்பிள்லாம் பாருங்க, பார்த்துட்டு வேணா யூஸ் பண்ணிக்க. சரிங்களா? நெக்ஸ்ட், அட் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பெர் ஆன்வம் வில் சம் ஆஃப் மணி டபுள் இன் 16 இயர்ஸ்? அதாவது எந்த ஆண்டு விகிதத்துல எந்த குறிப்பிட்ட தொகை ஆண்டிற்கு எந்த வட்டி விகிதத்தில் இருந்தால் அந்த தொகை 16 வருடங்களில் 2 மடங்கு ஆகும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. 16 மடங்குல 2 மடங்கு ஆகும். இது நமக்கு டைரக்டா ஃபார்முலாங்க. நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது இது தனி வட்டி, இது கூட்டு வட்டி. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா இந்த இடத்துல கூட்டு வட்டி அப்படின்றத மென்ஷன் பண்ணிருப்பாங்க, தனி வட்டினா மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்ப இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி NR/100. Pன்றது பிரின்சிபல் அமௌண்ட், Nன்றது இயர்ஸ், எத்தனை ஆண்டு காலங்கள் நாட்கள் எல்லாமே வரும், Rன்றது வட்டி விகிதம். இப்ப இந்த இடத்துல நீங்க வந்து டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. டைரக்டா என்ன பண்ண போறீங்க? சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. எஸ்ஐ என்னன்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஐயும் என்னது, ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டிற்கு எந்த வட்டி விகிதத்தில் இருந்தால் அந்த தொகை 16 வருடங்களில் இடமாகும். ஸோ அப்ப பிரின்சிபல் ஆல்வேஸ் என்ன, எஸ்ஐ ஈக்குவல் டு பிரின்சிபல். சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும், இந்த சம பொறுத்த வரைக்கும். அப்ப இந்த இடத்துல பி என்ன தெரியாது, ஆறு என்னது, ஆறும் தெரியாது. சரி, என்ன தெரியும். சரிங்களா? 16, 6 தான் தெரியாது, டிவைட் பை 100. அப்ப இந்த பீக்கு இந்த பீக் கேன்சல் ஆயிருமா? அப்ப இங்கிட்டு வரப்ப ஆர் ஈக்குவல் டு 100/6 வருமா? 100/6. சரிங்களா? அவ்வளவுதான், டைரக்டா அடிச்சுங்க. ஓர் ஆர் 6, இங்க என்னது, சாரி 16 ஓர் 16 16ஆ, எத்தனை 6 16ஆ 96, கீழே வந்து 4 மிச்சம் 4 மேல 1. அப்ப 6 1/4%. எப்படின்னு புரியுதா? எப்படின்னு புரியுதாங்க? சோ ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு டிவைட் பண்ணி காட்டுறேன். நிறைய பேருக்கு டிவைட வந்து கன்ஃபியூஷன் ஆகும். இங்க பாருங்க, 100 டிவைட் பை 16. 6 16 என்னன்னு பாத்தீங்கன்னா 96, மிச்சம் 4ஆ, மிச்சம் 4. அப்ப இந்த 6 டிவைட் பை 1/4 அப்படின்னு போடுவாங்க. இல்ல 16/4ன்னு வரும். 4/16. 6 4/16ன்னு வரும். ஒரு நாள் 4, 4 16. அப்ப 6 1/4. புரியுதா? அதாவது இந்த ஈவுன்றத வந்து மேல போடணும். இந்த மேல வந்து வந்திருக்குல்ல, இதுதான் வந்து முக்கியமான தொகை. இந்த மீதி வரக்கூடியதை மேல போடணும். எதால வகுத்தோமோ அதை இங்க வந்து கீழே போடணும். அப்படி போட்டோம்னா 6 1/4 இந்த பர்சன்டேஜ் தான் நமக்கு உண்டான ஆன்சர். அப்ப 6 1/4% தான் கரெக்டான ஆன்சர். கிளியராங்க? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து ஒரு நோட்டை போட்டு கூட தயவுசெய்து எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் இதை போட்டு தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. இது சிடிசி 2024 ஆகஸ்ட் மாசம் கேட்டது. சரிங்களா? அடுத்து, இரு பகடைகள் ஒரு சேர உருட்டப்படுகின்றன. முக எண்களை கொண்டு அமைக்கப்படும் ஈரிலக்க எண் 4ஆல் வகுப்படும் எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, இரு பகடைகள். சரி, 2 பகடை, ஒரு பகடைக்கு எத்தனைனா 6 பீஸ். அப்ப 2 பகடைனா என்னது, மொத்தமா ப்ராபபிலிட்டி 6 × 6 36 கிடைக்கும். 6 × 6 36 கிடைக்கும். முக எண்களை கொண்டு அமைக்கப்படும் ஈரிலக்க எண், அதாவது ஃபேஸ் வேல்யூ. இந்த நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். நான் எழுதிய காட்டு. நம்ம வந்து எல்லாமே மேக்ஸிமம் சொல்யூஷன் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது தெரியும். எதுவுமே சும்மா தெரியாம நம்ம வந்து கண்டிப்பா எதுவுமே பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்ப வந்து 6 பகடைகளா, சரியா? அப்ப 6 பண்ணா 36. அப்ப ஃபர்ஸ்ட் எப்படின்னா 1 1, ஃபர்ஸ்ட் 1 2, அடுத்து 1 3, 1 4, 1 5, 1 6. சரி, இதுல பாட முடிச்சு. அடுத்து 2 1, 2 2, 2 3, 2 4 அப்படின்னு நான் எழுதிடுறேன் டக்கு டக்குன்னு.
சரியா? அடுத்து 3 1 3 2 3 4 3 5 3 6. அடுத்து இங்க என்னது? இங்க என்ன பாத்தீங்கன்னா 4 1. ஸோ ஏன் நான் ஃபுல்லா எழுதுறேன்னா அது உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம சால்வ் பண்றப்ப தெரியும். 4 4 4 5 4 6. அடுத்து 5 1 5 2 5 3 5 4 5 5 5 6. அடுத்து 6 1 6 2 6 3 6 4 6 5 6 6. ஓகேவா? சோ இதுதான் 36 பாசிபிலிட்டிஸ். இந்த பார்த்தோம்னா 36 பாசிபிலிட்டிஸ். இப்போ இங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, முக எண்களை கொண்டு அமைக்கப்படும் ஈரிலக்க எண் 4ஆல் வகுப்படும் எண்ணாக. சோ இந்த முக எண்கள் இருக்குல்ல 1 1 1 2 இதை கொண்டு போய் வகுக்கிறப்ப அது வந்து 4ஆல் வகுப்படக்கூடியதாக இருக்கணும். அப்போ 4ஆல் வகுப்படுறதுன்னா இந்த 1 3 இருக்கா, இது 4ஆல் வகுப்படுமா? 4ஆல வகுப்படும். சரியா? அப்ப இதுல வந்து 1. அடுத்து 2 2 4ஆல வகுப்படுமா? வகுப்படும். கரெக்ட். அதே மாதிரி 2 6 என்ன வகுப்படும்? இது 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 ரெண்டுமே என்னது? 4ஆல வகுப்படும். இங்க 2. சரியா? அப்ப 2 பாசிபிலிட்டி. அடுத்து பாத்தீங்கன்னா 5 3 இது வந்து என்னது? 5 3 8 அது வந்து 4ஆல வகுப்படும். 1. இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 4 8 4 4 8. சரிங்களா? 4 4 8 இங்க 1. கரெக்டா? மத்ததெல்லாம் வராது. அடுத்து 5 3 8 5 3 8. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்னது? 5 4 9 5 5 10 இது வராது. இங்க என்ன வரும்? 1 தான் வரும். அதுக்கப்புறம் 6 6 6 என்னது? 12 6 6 12 6 2 8. சோ இது 2 இதுல வந்து வகுப்படும். அப்ப வந்து மொத்தம் எத்தனை? 1 3 4 5 6 8. மொத்தம் எத்தனை? 8 நிகழ்தகவு கிடைக்கும். சரிங்களா? 8 நிகழ்தகவு கிடைக்கும். சோ அப்ப என்ன பண்ணலாம்? 36. சோ நல்லா பாருங்க. சாரி, இங்க 3 1 வரும்ல. 3 1 என்னது? 4. அப்ப வந்து இங்க 2. சரியா? இங்க 2. அப்ப 2 3 2 6 6 3 9. அப்ப மொத்த பாசிபிலிட்டிஸ் எவ்வளவு? 36. அதுல நமக்கு 4ஆல் வகுப்படும் என்ன இருக்கிறதுக்கு? 9. அப்போ அடிச்சு கொடுத்தா என்னது? 1/4. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அவ்வளவுதாங்க. சிம்பிளுங்க. சிம்பிள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனா கான்செப்ட் தெரியணும். எப்படி பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் கண்டிப்பா தெரிய வேண்டும். புரியுதாங்க? சரியா? சோ ஈஸியா முடிஞ்சிருச்சா? அடுத்த சம்பவம் இங்க பாருங்க. x/5 y/8 then x plus y is to y plus 8 அப்படின்றத என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. அப்ப அதோட மதிப்பு என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ எடுத்துக்கணும். ஆக்சுவலா ஒரு வேல்யூக்கு கன்சிடர் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்? எடுத்துக்கணும். என்னது? இப்ப x is equal to என்னன்னு எடுத்துக்கலாம்? 5y/8. x is equal to 5y/8 அப்படின்னு சொல்லி எடுத்துக்காங்க. சோ இந்த x ஓட வேல்யூவை நீங்க என்ன பண்றீங்கன்னா கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்றீங்க. கொண்டு போய் என்ன பண்ணுங்க? சப்ஸ்டிட் பண்ணுங்க. எதுல? x plus 5 இதுல நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த x plus 5 இஸ்ட்னா என்ன அர்த்தம்னா டிவைடர்னு அர்த்தம். அப்ப வந்து இது எப்படி எழுதலாம் அப்படின்னா x plus 5 divided by y plus 8 ன்னு எழுதலாம். x plus 5 y plus நான் இங்க எழுதுறேன், உங்களுக்கு தனியாவே சால்வ் பண்ணி காட்டுறேன். x வந்து எப்படி எடுத்துக்கலாம்? x வந்து 5y/8 ன்னு எழுதிக்கலாம். இங்க வந்து x plus 5 y/8 ன்னு எழுதிக்கலாம். கரெக்டா? இஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டிவைடர்னு அர்த்தம். சோ இந்த இடத்துல x வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 5y/8 plus 5 divided by y plus 8 சப்ஸ்டிட் பண்ணீங்களா? இப்போ இதை வந்து என்னன்னா 2 டிவைடா பிரிக்க போறீங்க. 2 டிவைடா பிரிக்க போறப்ப காமனா 8 எடுக்கிறப்ப இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் பண்ணும். 5y/8 plus 40/8. ஏன்னா ஈவனா கீழே வந்து என்னது? டினாமினேட்டர் வந்து 8 இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். y plus 8 y plus 8. இப்போ இந்த 8ன்றது என்ன வரும்? கீழே இறங்கிருமா? அப்போ வந்து 5y plus 40 divided by 8 into y plus 8. 8 into y plus 8. ஸோ இப்போ இதை நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5 வந்து காமனா எடுத்துட்டீங்கன்னா வெளியே y plus 8 divided by 8 y plus 8 அப்படின்றது மாதிரி வரும். சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணிடலாம்? y plus 8 y plus 8 கேன்சல் பண்ணிடலாம். ஆன்சர் உங்களுக்கு என்னது? 5/8. அப்ப இந்த 5/8 என்ன எழுதிக்கலாம்? 5:8 ன்னு எழுதிக்கலாம்.
கிளியராங்க? புரியுதா? அவ்வளவுதான், ஆன்சர் சொல்லியாச்சு. 5:8. ஏதாச்சும் ஒரு வேல்யூவா எக்ஸோ ஒய்ஓ கன்சிடர் பண்ணிட்டு அதை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிட்டு எப்படி பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் தெரியணும். அதுக்கு நீங்க இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் 181வது கொஸ்டின் பாருங்க. 38 பயங்கர பெருசா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க வந்து ஃபார்முலா, அல்ஜீப்ரா ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் ரொம்ப சரியான ஈஸியான சம். இதை விட வேற ஒண்ணுமே கிடையாது. அல்ஜீப்ரா ஃபார்முலா தெரியுமா? ஸோ இது என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா a³ + b³ + c³ - 3abc = a + b + c இங்க என்ன கேட்டிருக்காங்க? a² + b² + c² - ab - bc - ca. இதுதான் பாத்தீங்கன்னா ஃபார்முலா. இப்ப இந்த a³ b³ c³ அது எங்க இருக்கு பாருங்க. இது a³, இது b³, இது c³. அப்ப இது எங்க சார் போறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும், நான் சொல்றேன். சரிங்களா? இது எங்க சார் போறது அப்படின்ற கான்செப்ட் உங்களுக்கு இருக்கும், கண்டிப்பா அதை சொல்றேன். ஓகே, ரைட். மைனஸ் என்னது 3abc இந்த இருக்கு பாத்தீங்கன்னா -3abc வந்துச்சா? அடுத்து இந்த இடத்துல a² + b² + c² - ab - bc - ca. சோ இப்ப இந்த இது வந்துருச்சு, இந்த டேர்ம் வந்துருச்சு, இந்த டேர்ம் ஃபுல்லா இங்க வந்துருச்சு. அடுத்து இந்த டேர்ம் ஃபுல்லா இங்க வந்துருச்சு. அப்ப மீதி இருக்கக்கூடியது என்னது? a + b + c. அவ்வளவுதான், டைரக்டா ஆட் பண்ணீங்கன்னா சார் இது எப்படி சார் வந்துச்சு? இப்ப இந்த டேர்ம் இங்க இருக்கு, இந்த டேர்ம் இங்க இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப வந்து இதை என்ன பண்ணும்? இப்ப இந்த டேர்ம் தான் நமக்கு தேவைன்னா இதை வந்து கீழே கொண்டு வந்தோம்னா இது வந்து டிவைட் ஆயிரும். இப்ப இந்த இடத்துல a + b + c என்னது? a வந்து 38, b வந்து 34, c வந்து 28. டோட்டலா கூட்டினீங்கன்னா 100 வரும். டோட்டலா கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 100 வரும். சம்மு ஈஸியா முடிஞ்சிச்சா? அவ்வளவுதாங்க. சோ சிம்பிள்ங்க, சோ சிம்பிள். கிளியராங்க? நெக்ஸ்ட். சோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மெட்டீரியல், எல்லா விதமான மெட்டீரியல்ஸ் அவைலபிளா இருக்கும். மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், ஸோ அதோட சாம்பிள்ல இருக்கு. வேணுங்கிறவங்க தயவு செய்து வாங்கி இந்த தடவை எக்ஸாம் பாஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தயவு செய்து வாங்கி படிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா விதமான டெக்னிக்கல் மெட்டீரியல்ஸ் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் √9. ஓகேவா? ஸோ ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஒரு வேல்யூ தான். இந்த மாதிரி டாட் வச்சிருந்தாங்கன்னா √9 தான். ஸோ இதோட வேல்யூ என்ன இருக்கும்? 3. அவ்வளவுதான். சரிங்களா? ரூட்டோட வேல்யூ மைனஸ் உங்களுக்கு என்னது? அதாவது இந்த கியூப்ன்றத இதா மாத்தும். சரியா? இந்த மாதிரி வந்தாலே உங்களுக்கு என்னது? 3 தான் ஆன்சர். 3 தான் உங்களுக்கு ஆன்சர். கிளியராங்க? ரைட். நெக்ஸ்ட், find the sum 9 + 3 + 1 + infinitive அப்படின்றத கொடுத்திருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா APGP வரும். இது வந்து ஜிபி ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, பெருக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னு ஏன்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் போட்டிருக்காங்க. எஸ் இன்ஃபினிட்டிவ் = a + 1 - r. இதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தொடரோட கூடுதல் காண்புனா s infinitive = a/1 - r அப்படின்றதான் முக்கியமானது. அப்ப a = என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம். ஏனா என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம். ஆர்ன்றது என்னன்னா இந்த செகண்ட் டேர்மை கழிச்சு அதுக்குள்ள வரக்கூடியதுதான் என்னது? பெருக்கு தொடர்னா வகுக்கணும், இது கூட்டு தொடர்னா கழிக்கணும் அப்படின்றத ஆச்சு. பெருக்கு தொடர்னா இப்ப 3/9 வரும். 3/9 வரும். அப்ப வந்து என்னது? அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. a வந்து 9 1 - r வந்து என்னன்னு சொன்னேன்? r = 3/9. அப்ப வந்து 1/3 வரும். 1/3. ஸோ இப்போ இதை வந்து நீங்க வந்து சால்வ் பண்ணீங்கன்னா 3 - 1 2/3 மேல வந்து அப்ப என்னது? 9 × 3 வரும். கீழே வந்து 2 வரும். ஏன்னா இதை பெருக்குனீங்கன்னா 3 - 1 2/3 வரும். இது கீழே வந்துடும். அப்ப 9 × 3 என்னது? 27/2 வந்துருச்சா? அவ்வளவுதாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் ஆக்சுவல் ஆன்சர். ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட், ABCD is written as BDFH. What will written M1OP? அதாவது இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ABCD என்பது BDFH என எழுதப்பட்டால் M1OP என
டேஷ் என எழுதப்பட்டிருக்கும். சரியா? எது M1OP, அதாவது இதுல இருந்து அவங்க மாத்த சொல்ல கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ABCD மாதிரி இதை கொடுக்கல, இது வந்து BDFH. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா BDFH மாதிரி தான் இங்க கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அப்ப அதுக்குள்ளான காம்பினேஷன் என்னன்றத கண்டுபிடிக்கணும். இப்ப ABCD, சரியா? இப்ப இதுல இருந்து +1 பண்ணிருக்காங்களா, இதுல இருந்து அடுத்தடுத்த லெட்டரா, இதுல இருந்து +1, ஏல இருந்து +1னா B, அடுத்து Bக்கு அடுத்து CD +2 பண்ணிருக்காங்க. இங்க +1, இங்க +2, அதுக்கப்புறம் என்னன்னா +3, DEF போட்டிருக்காங்க. அடுத்து இங்க என்னன்னா +4, EFGH, அப்ப +4, இங்க வந்து H. ஸோ அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா M1OPல இங்க பிளஸ் பண்ணிருக்கா அந்த இடத்த அப்படியே மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப இதுல இருந்து -1, இதுல இருந்து -2, இதுல இருந்து -3, இதுல இருந்து -4 அப்படின்னு பாத்தீங்கன்னா LELELEன்றதான் கிடைக்கும். கிளியராங்க? அப்படியே உல்டா லக்கடி, அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த இந்த இடத்துல இந்த வார்த்தையை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா M1OPக்கு அடுத்து என்ன வரும், அப்ப இதுக்கு அடுத்து என்னது, எம்முக்கு அடுத்து N வரும், அடுத்து Nக்கு அடுத்து OP வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுத்துருங்க, அது தப்பு. சரியா? ஸோ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் E. கிளியராங்க? நெக்ஸ்ட் A1, B2, C3, Z26. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சா எது தவறு அப்படின்னு கேட்டுருக்காங்க. இதை வந்து நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா A1 அப்படின்றதுதான் கான்செப்ட். அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ஐன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 9வது லெட்டர், ஐன்றது 9வது லெட்டர், Lன்றது 12வது லெட்டர், இங்க 12வது லெட்டர், ரூட். ஸோ இதுல ரூட் வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 9க்கு என்ன வரும், 9க்கு 3, 12க்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 144, 144 வரும். சரிங்களா? 9க்கு என்ன வரும், 144 வரும். அதை வந்து வெளியே எடுக்கிறப்ப உங்களுக்கு என்னது 12ன்னு வரும். இதுல இருந்து ரூட் வெளியே எடுக்கிற 12 அப்படின்றது வரும். அப்ப 12 எவ்வளவு, 36, 36. அப்ப இதோட வேல்யூ 36. இங்க வந்து என்னது FB கொடுத்துருக்காங்க. F என்னது லெட்டர்னா 6. அப்ப 6B என்னது ஸ்கொயர்டு, அப்ப 6 ஸ்கொயர் என்னது 36. அப்ப இது ரெண்டு ஈக்குவல், இது கரெக்ட். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கீழ்காண்பவற்றில் எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப தவறானதை கண்டுபிடிக்கும். JYY = E, இதோட என்னது மீப்போவா என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. சரியா? ஜேன்றது எத்தனாவது லெட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10வது லெட்டரு, ஓன்றது 15வது லெட்டரு, ஒய்ன்றது 25வது லெட்டர். ஸோ இதோட மீப்பேர் பொது வகுத்தி என்னவா தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5ஆ தான் இருக்கும். அப்ப இதோட இது என்னது 5. சரி, இதுவும் கரெக்ட். √y + √p அப்படின்றது. √y என்ன 25, 25ஓட ரூட் வேல்யூ 5, p என்னது 16, அப்ப அதோட வேல்யூ 4, அப்போ 9, ஐயோட வேல்யூ என்னது 9, அப்ப 5 4 9, இதுவும் கரெக்ட். அப்ப இதுதான் தவறு. இதுல என்ன தவறு அப்படின்னா C வந்து 3, C வந்து 3, V வந்து ஸ்கொயர்டு, F வந்து எத்தனாவது வேல்யூ, F வந்து 6. அப்ப 3 ஸ்கொயர்டு பாத்தீங்கன்னா 9, இங்க வந்து 6. அப்ப இதுதான் தவறானது, ஆப்ஷன் B தான் கரெக்ட். கிளியராங்க? நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த ரீசனிங்ல உங்களுக்கு இதெல்லாம் யோசிக்க உங்களுக்கு டைம் இழுக்கும். ஸோ இதுதான் இப்போ ட்ரெண்டிங் TNPSசில பாத்தீங்கன்னா உங்களை டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதுல தான் உங்களை வந்து எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ தயவு செய்து டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட், இஃப் அ டை இஸ் ரோல்டு ட்வைஸ், ஒரு பகடை இருமுறை உருட்டப்படுகிறது. முதலாவதாக உருட்டப்படும் போது ஒரு இரட்டைப்படை எண் கிடைத்தல் அல்லது அவ்விரு உருட்டலில் முக எண்களின் கூடுதல் 6ஆக இருத்தல் 6ஆக இருக்கிறதுக்கு என்ன நிகழ்தகவு அப்படின்றது கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முதலாவதாக உருட்டப்படும் போது ஒரு இரட்டைப்பண் எண் கிடைத்தல், ஒரு இரட்டைப்படை எண் கிடைத்தல் அவ்விரு உருட்டலில் முக எண்களின் கூடுதல். சோ இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி எழுதியிருந்தோம் பாத்தீங்களா, அந்த சீரியஸ் எடுத்துப்போம். சோ இங்க இருக்கு பாருங்க, இதுக்காண்டிதான் நான் அதை அழிக்காம வச்சிருக்கேன். சோ இங்க என்ன பாத்தீங்கன்னா, சோ இந்த இடத்துல இரட்டைப்படை எண் கிடைத்தல் அல்லது அவ்விரு உருட்டலில் முக எண்களின் கூடுதல் 6ஆக இருத்தல். இந்த இடத்துல இரட்டைப்படை எண் கிடைத்தல் இங்க இருக்கு, இங்க இருக்கு. சரியா? சோ இரட்டைப்படை எண் கிடைத்தல் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல எத்தனை வரும், இதுல எத்தனை வரும், இதுல வந்து 3 வேல்யூ வருமா? கரெக்டாங்க?
ஸோ இது எல்லாமே வரும். இது வந்து 6, இது வந்து 3. எப்படி இது 3 அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஒரு இரட்டை பண் இடையன் கிடைத்தல் அவ்விரு உருட்டலில் முகையன்களை கூடுதல் 6 இருத்தல் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6 இருத்தல் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி ஒரு இரட்டைப்பண்ணு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு இரட்டைப்படை எண், இது ஒரு இரட்டைப்பண்ணு. ஒரு இரட்டைப்படை எண் கண்டிப்பா கிடைக்கணும்னு இருக்காங்க. கூடுதல் 6 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதல் இந்த இருக்கு 6. கிளியராங்க? கிளியரா? ரைட். அடுத்து சோ இதுல பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே கிடைச்சிருக்கு. இதுல எல்லாமே இரட்டைப்படை எண் 6. அதே மாதிரி இதுவும் 6, இதுவும் 6. சோ இங்க என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க என்ன வரும், கூடுதல் 6. இது ஒரு இது கிடைச்சிடும். அதாவது இரட்டைப்படை எண்ணா இதுவும் கிடைச்சிடும். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு 3, இது ஒரு 3. டோட்டல் எவ்வளவு ஆச்சு? 18 18 பிளஸ் 9 27. 18 பிளஸ் 9 27 அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அப்ப 21/36. ஸோ டோட்டல் பாசிபிலிட்டிஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 36. ஸோ இதுல எப்படி 21 கொடுத்தாங்க அப்படின்றதான் கான்செப்ட். ஸோ இதுல எப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப 6 3 18 18 9 27 தானே சார் வரும். ஸோ அப்படி இப்ப இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கூடுதலை மட்டும்தான் பாக்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏதாவது 6 முக எண்களோட கூடுதல் 6 இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்னவா இருக்கணும், இரட்டைப்படை என்ன இருக்கணும் அப்படின்றதா இந்த இடத்துல கான்செப்ட். அப்ப இந்த இடத்துல என்ன கான்செப்ட் உங்களுக்கு ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கூடுதலை தான் பார்க்க முடியும். சோ இங்க பாருங்க, இது 1 கூடுதல் வந்து 5 1 6. இது 1. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 4 6. சரி, இது வராது. இதுல எல்லாமே எடுத்து இங்க 3 3 6. இது 1. அதுக்கப்புறம் 5 1 6. இது 1. சோ கூடுதல் 6 கிடைக்கிறதுக்கு இதுதான் வாய்ப்பு. அப்ப 3 18 18 பிளஸ் 1 36. அப்ப என்னது 21/36. கிளியராங்க? மறுபடியும் நான் சொல்றேன் பாருங்க, கூடுதல் 6 இருக்கணும். அப்படி இல்லைன்னா இரட்டைப்படை என்ன இருக்கணும், ஏதாச்சும் ஒண்ணுதான் அந்த லைன்ல இருக்கணும். அப்ப இதுல வந்து 2வது லைன் ஃபுல்லா ஈவன் நம்பர், அதுல ஃபுல்லா 2 இருக்கு. அதனால அதை ஃபுல்லா எடுத்துக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் நம்பர், அதுல வந்து கூடுதல் எடுத்துக்கிறோம். சரியா? ஆட் நம்பர்ல கூடுதல் எடுத்துட்டு ஈவன் நம்பர்ல ஃபுல்லாவே எடுத்துக்கிறோம். சோ அதை வச்சு பாக்குறப்ப 21/36 என்பதுதான் சரியான விடை. சரிங்களா? கிளியராங்க? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நம்ம மெட்டீரியல்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன் நான் சொல்றேன்னா கடைசி நேரத்துல எல்லாம் வாங்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த தவறை பண்ணாதீங்க. இப்ப இருந்தே வாங்கி படிங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஆல்ரெடி 50 நாள் பிளான்லாம் நம்ம போட்டிருப்போம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா உங்களால பாஸ் பண்ண முடியும். சரியா? நெக்ஸ்ட் 187. XY என்பன மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய 3 இலக்க எண்கள். இவை 3ஆல் வகுப்படக்கூடியன மற்றும் 2 9 ஆகியவற்றால் வகுப்படாதவை எனில் XY-யின் மதிப்பை காண்க. சோ இந்த இடத்துலயும் ஒரு நல்ல கொஸ்டின், பயங்கரமான கொஸ்டின். சரியா? சால்வ் பண்ணிடுவோமா? சோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா XY என்பன மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய 3 இலக்க எண்கள். மிகப்பெரிய 3 இலக்க எண்கள்னா 999. சரியா? மிகச்சிறிய 3 இலக்க எண்கள்னா 100. அப்ப இது வந்து X, இது வந்து Y. கண்டுபிடிச்சாச்சா? மிகப்பெரிய 3 இலக்கம்னா 999, மிக சிறுசுனா 100. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆல் வகுப்படக்கூடியன, அதே மாதிரி 2 9 ஆகியவற்றால் வகுப்படாதவை. இதான் கேட்டிருக்காங்க ஆக்சுவல் கான்செப்ட். ஓகேவா? ஆக்சுவல் கான்செப்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 3ஆல் வகுப்படக்கூடியன மற்றும் 2 9 ஆகியவற்றால் வகுப்படாதவை அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்ப 999 என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா 3ஆல வகுப்படுமா? வகுப்படும். அப்ப 3ஆல வகுப்படாம என்னது, சரி 3ஆல் வகுப்படக்கூடியன. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்னது, இந்த சாட்டிஸ்பேக்ஷனையும் அங்க ஃபில் பண்ணும். 2 9 ஆகியவற்றால் வகுப்படாதவை எனில், 2 9 ஆகியவற்றால் வகுப்படாதவை எனில் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இப்ப இந்த 3 அப்படின்ற 3ஆல் வகுப்படக்கூடியன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து என்னது உங்களுக்கு 999. இது வந்து கான்செப்ட் கரெக்ட். 3ஆல் வகுப்பட முடியும். சரிங்களா? அதே மாதிரி 2 9 2 9 இதுல வந்து 9ஆலேயே இது வகுப்பட்டு 9ஆலேயே என்ன பண்ணும், வகுப்பட செய்யும். அப்ப X ஓகே, X ஓகே. இப்ப 2வது 100. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏன்னா இது வந்து இந்த சாட்டிஸ்பேக்ஷனை ஃபில் பண்ணணும் X, Y வந்து இந்த சாட்டிஸ்பேக்ஷனை
ஃபில் பண்ணணும். அதுதான் கான்செப்ட். இப்ப 2 9ஆல வகுப்படாதவையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 111 சரி, இப்ப வந்து 100 தான் வந்து என்னது, 100 தான் வந்து மிக சிறிய நம்பரு. இதுல வந்து 102 போட்டீங்க அப்படின்னா 3ஆல வகுப்படும், 9ஆல வகுப்படும். அப்ப இது வேணாம். 105 எடுத்துக்கிட்டீங்கன்னா 9ஆல வகுப்படக்கூடியதா இருக்கும். 108 எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 2ஆல வகுப்படும். 111 அப்படின்றதான் பாத்தீங்கன்னா 2ஆலையும் 9ஆலையும் வகுப்படாது. அப்ப எக்ஸ் என்னது, 999 மைனஸ் 111 எவ்வளவு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 888. இதுதான் சரியான ஆன்சர். அவ்வளவுதாங்க, சிம்பிள். ஸோ இதை வந்து நீங்க யோசிக்கணும். யோசிக்கிறதெல்லாம் நமக்கு என்னது ட்விஸ்டே இருக்கு. அப்ப 888 என்பதுதான் சரியான விடை. சரியா? நெக்ஸ்ட், A and B together can do piece of work in 24 days. A alone can do it 72 days. How long will take complete the work? So இது வந்து ஆட்கள், நேரம் மற்றும் வேலை கணக்கு. ஸோ A வந்து என்ன பண்ணாங்கன்னா 1/A plus B வந்து 1/24 days. சரியா? A வந்து என்னது 72 days, B வந்து தெரியாது. ஸோ இப்போ இந்த A plus B ல இருந்து A கழிச்சா B கிடைச்சிருமா? இதான் ஆக்சுவல் கான்செப்ட். அப்ப A plus B என்னது 1/24, A வோட 1/72. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா 72 வரும். 72னா மேல வந்து என்னது 2 24 3 24 72, அப்ப 2/72 வரும். அடிச்சு கொடுத்தா 1/36. அப்ப என்னது B வந்து எவ்வளவு நாள் வேலை பார்க்கும்? 36 நாள் வேலை பார்ப்பாங்க. சரிங்களா? தனியா 36 நாள்ல அந்த வேலையை முடிப்பாங்க. கிளியரா? இவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட். சிம்பிள் கான்செப்டுங்க. நெக்ஸ்ட், களிமண்ணை பயன்படுத்தி ஒரு மாணவன் 48 சென்டிமீட்டர் உயரமும் 12 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட நேர்வட்ட திண்ம கூம்பை செய்தார். அக்கூம்பை மற்றொரு மாணவர் ஒரு திண்ம கோளமாக மாற்றினார். அவ்வாறு மாற்றப்பட்ட கோளத்தின் என்னது ஆரம் காண்க அப்படின்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா விதமான டெக்னிக்கல் மெட்டீரியல்ஸ் அவைலபிளா இருக்கு. தயவு செய்து ஏன் சொல்றேன்னா, இதை கடைசி நேரத்துல வாங்கி படிக்கிறத விட இப்போ வாங்கி PDF தான் நீங்க பே பண்ண உடனே டவுன்லோட் பண்ணிக்கலாம். தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணீங்க. இதுல இருந்து கொஸ்டின் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ இதை வாங்காம விட்டேன்னு எல்லாம் ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா நகராட்சி எக்ஸாம்ல இதுல இருந்தா கேட்டிருந்தாங்க. தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட், ஒரு களிமண்ணை பயன்படுத்தி ஒரு மாணவன் 48 சென்டிமீட்டர் உயரமும் 12 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட நேர்வட்ட திண்ம கூம்பை செய்தார். என்ன பண்ணிருக்காங்க? 48 சென்டிமீட்டர் உயரம் திண்ம கூம்பு. சரிங்களா? இது வந்து 12 சென்டிமீட்டர், உயரம் வந்து 48 சென்டிமீட்டர். அப்ப அச்சு கொடுத்திருக்காங்க. அச்சு 48 சென்டிமீட்டர், ஆரம் பாத்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர். சரியா? இந்த நேர்வட்ட திண்ம கூம்பை மற்றொரு மாணவர் ஒரு திண்ம கோளமாக மாற்றினார் எனில், திண்ம கோளம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? கோன் கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து எதை மாத்துறாங்க? ஸ்பியரா மாத்துறாங்க. அப்ப இதுக்கு உண்டான ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு உண்டான ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? கோலத்தோ, அதாவது இது என்னது, இது வந்து ஆரமும் இதெல்லாம் கொடுத்திருந்தாங்கன்னா புறப்பரப்பை காண்பதற்குண்டான ஃபார்முலா புறப்பரப்பு. சோ அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்னது, சரி, திண்ம கோளம் வால்யூம். சரியா? வால்யூம். அப்ப இதோட திண்ம கூம்போட வால்யூம் ஃபார்முலா, திண்ம கூம்போட வால்யூம் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா 1/3πr² H. சரியா? இது வந்து திண்ம கூம்போட வால்யூம். அடுத்து ஈக்குவல் டு திண்ம கோளம். ஏன்னா எதா மாத்த போறாங்க? திண்ம கோளமா தான் மாத்த போறாங்க. சோ திண்ம கோளத்துக்கு உண்டான ஃபார்முலா 4/3πr, 4/3πr³, 4/3πr³ என்பதுதான் ஃபார்முலா. சரியா? சோ இப்போ இதை அடிச்சு கொடுங்க. பைக்கு பை கேன்சல், r² இது 3 கேன்சல் ஆயிரும், 6 மட்டும் தான் இருக்கும். 3க்கு 3 கேன்சல். அப்ப H ஈக்குவல் டு என்னது 4r, 4r தான். அப்ப r ஓட வேல்யூ என்ன நமக்கு கொடுத்திருக்காங்க? r ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 12 சென்டிமீட்டரா? 12 சென்டிமீட்டர்.
கோலத்தோட ஆரம், இந்த 6 தான் நமக்கு தெரியாது, 6 தான் நமக்கு தெரியாது. சரி, இங்க 6 கொடுத்திருக்காங்களே, அப்புறம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை அடிச்சு கொடுத்துட்டு இந்த திண்ம கோலத்தோட ஆரம் தான் கேட்டிருக்காங்க. இந்த திண்ம கூம்போட ஆரம் நமக்கு தெரியும், அது நமக்கு தேவையில்லை. திண்ம கோலத்தோட ஆரம் தான் கேட்டிருக்காங்க, அதனாலதான் அடிச்சு கொடுத்தாச்சு. இப்ப R = 48/4. அப்ப எவ்வளவு? 4 4 4 12. அப்ப R = 12 சென்டிமீட்டர். கிளியராங்க? அதாவது திண்ம கூம்ப திண்ம கோலமா பண்றாங்கன்னா 2 வால்யூமும் ஈக்குவல் பண்ணி அடிச்சு கொடுத்துடணும். ஏன்னா ஆரோட வேல்யூ இது கொடுத்தாலும் இந்த டைரக்டா இருக்கிறப்ப அடிச்சிடலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஆரோட வேல்யூ திண்ம கோலத்தோட ஆரம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. H = 4R வரும். அடிச்சு கொடுத்தீங்கன்னா R = 12 சென்டிமீட்டர். ஃபார்முலா தெரியணுங்க, அதனாலதான் ரொம்ப முக்கியம். அடுத்து, ஒரு அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு 6k² எனில் அதே ஆரமுள்ள கோளத்தின் புறப்பரப்பு. சோ இப்பதான் நம்ம பார்த்தோம் கோளத்தோட வால்யூம் பார்த்தோம். சோ அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா என்னன்னா 3/r². சோ இந்த 3/r² தான் 6k² அப்படின்னு போட்டுருக்காங்க. 6k² அப்படின்றது போட்டிருக்காங்க. அடுத்து கோளத்தின் புறப்பரப்பு காண்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. கோளத்தின் புறப்பரப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4/r². சோ அப்ப இந்த இடத்துல நமக்கு r² வேல்யூ என்னன்னு ஏதாச்சும் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அப்ப இதை வந்து r கன்வெர்ட் பண்ணிருங்க. r² = 6k² / 3π அப்படின்னு போட்டு 3π அப்படின்றத போட்டுக்கோங்க. சோ இப்ப இந்த இடத்துல இந்த r² பதிலாக இதை சப்ஸ்டிட், இந்த 4/r² இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. அப்போ 4π × 6k² / 3π. பையும் கேன்சல் ஆயிரும். 3க்கு 4 3 3 3 6. அப்ப 4 2 8 8k² அப்படின்றது ஆன்சர். அதான் ஆன்சர். புரியுதாங்க? ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ஈக்குவேட் பண்ணி அடிச்சு கொடுக்கணும், அதுக்கப்புறம் டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணா ஃபார்முலாவுக்கு என்னன்னா வேல்யூ கிடைச்சிடும். கிளியரா? அவ்வளவுதான். சரிங்களா? அவ்வளவுதான். சோ சிம்பிள். சோ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு நம்ம கிட்ட மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி எல்லா விதமான மெட்டீரியலும் அவைலபிளா இருக்கு. EEE, மெக்கானிக்கல் MCQ, டிப்ளமோ ஸ்டாண்டர்ட், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே இருக்கு. தயவு செய்து வேணுங்கிறவங்க நம்ம வெப்சைட்ல இல்ல இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட், ஒருவர் 10 பங்குகளை 75,000க்கு வாங்குகிறார். அதன் மதிப்பு முதலாம் ஆண்டில் 4% உயர்கிறது, இரண்டாம் ஆண்டில் 8% உயர்கிறது, மூன்றாம் ஆண்டில் 10% குறைகிறது எனில் மூன்றாம் ஆண்டில் முடிவில் உள்ள மொத்த தொகை. இதை வந்து டைரக்டா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. சோ இது எப்படி சார்? இது வந்து ஃபார்முலாலாம் இல்லை, டைரக்டா என்னது, ஃபர்ஸ்ட் 25,000க்கு முதலாம் ஆண்டுல என்ன ஆகுது, 4% உயருது, 4% உயருது. அந்த 4% என்ன? இந்த 4% என்ன அப்படின்றத பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் 25,000 4% உயருதா? அப்ப 25,000 4% உயருதுன்னா முதலாம் ஆண்டு முடிவுல எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 2 0க்கு 2 0 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 4,250 1000. அப்ப 26,000 ரூபாய் கிடைச்சிருக்கும் ஃபர்ஸ்ட் இயர்ல. சரியா? அதுக்கப்புறம் செகண்ட் இயர்ல என்ன பண்ணாங்கன்னா 8% உயருதான். இப்ப இதுல இருந்து 8%, 26,000ல இருந்து 8% எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 2 அடிச்சு கொடுத்தோம்னா 8,250 2000 8000 48, உங்களுக்கு 2048 எவ்வளவு வரும் உங்களுக்கு? 2080. சரிங்களா? 2080 உங்களுக்கு வரும். அதோட சேர்த்தோம்னா உங்களுக்கு என்னது, செகண்ட் இயர்ல உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 28,080 கிடைக்கும். 28,080 கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னது, மூன்றாம் ஆண்டுல 10% குறையுது அப்படின்னா இப்ப இந்த இடத்துல இது 10% குறையுது. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு 28,080 × 10/100. இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 இந்த ஒரு 0. அப்ப இதோட 2,808 கூட்டுனா உங்களுக்கு எவ்வளவு வரும்? அவங்க என்ன கேட்டிருக்காங்க, குறைகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூன்றாம் ஆண்டுல குறையுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 28,080ல இருந்து -2,808 சோ போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு 25,272 தான் கரெக்டான ஆன்சரா கிடைக்கும். அவ்வளவுதான். டைரக்டா உயர்துன்னா பிளஸ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் எவ்வளவு பர்சன்டேஜ்ன்ற கண்டுபிடிச்சு பிளஸ் பண்ணிக்கணும், குறையுதுன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பர்சன்டேஜோட வேல்யூ கண்டுபிடிச்சு கழிச்சுக்கணும். கிளியராங்க? ரைட். ஒரு அசல் தொகை ஆண்டுக்கு 10% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளில் 20,100 உயர்ந்தது எனில்
உங்களுக்கு என்னது அசல் என்ன அப்படின்றது கேட்டுருக்கோம். அசல் என்ன அப்படின்னு தான் கேட்டுருக்கோம். சரியா? ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P1 + NR. இதான் வந்து ஆக்சுவல் ஃபார்முலா. இந்த அசலை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,100. இது அசல் இருக்கு பார்த்தீங்களா, இதான் வந்து அமௌண்ட் 20,100. அசல் தெரியாது, பி தான் வந்து என்னது பிரின்சிபல், அசல் நமக்கு தெரியாது. 1 + N என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம், 5 ஆண்டுகள். 5 × 10/100. சரியா? அப்ப அடிச்சு கொடுத்தோம்னா என்ன வரும், அடிச்சு கொடுத்தோம்னா இங்க இன்ட்டுனா ஒரு 100, இங்க ஒரு 50, அப்ப 100 இங்க இருக்கு பாருங்க. அடிச்சு கொடுத்தோம்னா P = 1 + இங்க வந்து என்னது 50/100 வரும். ஸோ இப்போ இதை ஹோல் வேல்யூ மாத்தோம்னா 100 + 150/100. அப்போ 20,100 = 150p/100 அப்படின்னு வரும். இந்த 2 ஜீரோக்கு என்னது, ஸோ இதை அடிச்சு கொடுத்தா 3, இதை அடிச்சு கொடுத்தா 2. சரியா? ஸோ இதை 3ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 3ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 6,700 வரும். இந்த 2 இங்கிட்டு கொண்டு வரப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 13,400. 13,400. ஸோ இதுதான் ஃபார்முலா அசல் காண்க அப்படின்னுதா, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு உயர்நிலை பள்ளியில் 450 மாணவர்கள், 15 ஆசிரியர்கள் மற்றும் 3 நிர்வாகிகள் உள்ளனர் எனில் பள்ளியின் மாணவர்களின் எண்ணிக்கை 1050 இருந்தால் மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் கேட்கும். எத்தனை ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் அப்படின்றத கேட்டுதான். ஆன்சர் பண்ணுங்க. சோ நீங்களும் சால்வ் பண்ணுங்க, நம்ம நீங்களும் போட்டு பாருங்க. ஓகே. சோ இப்போ இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா 450 மாணவர்களுக்கு 15 ஆசிரியர்கள் இருக்காங்க, 3 நிர்வாகிகள் இருக்காங்க. இப்ப இதே 1050 வந்துச்சுன்னா எவ்வளோ ஆசிரியர்கள் தேவை, எவ்வளோ நிர்வாகிகள் தேவை அப்படின்றத கேட்டுக்கலாம். இது அப்படியே இங்கிட்ட அப்படியே பெருக்கல் மாட்டீங்களா அடிச்சு கொடுத்துருங்க. ஒரு 15 15, அதுக்கப்புறம் என்னது 3 15 450. அப்ப இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடி கொடுத்துருங்க. 1 3 3, 3 3 9, 5 3 15. அப்ப என்னது 35 ஆசிரியர்கள். 35 ஆசிரியர்கள். இதே இது திருப்பியும் 450, இங்க வந்து 1050. ஸோ இதை வச்சு அடி கொடுங்க. இந்த இதை வச்சு நிர்வாகில வச்சு 150. ஸோ இந்த 150 எடுத்துக்கிட்டீங்கன்னா 0 0, 15 அடிச்சுக்கிட்டீங்கன்னா என்ன வரும் 7 15 105. அப்ப 35 7 என்பதுதான் சரியான விடை. புரியுதாங்க? 35 7 தான் சரியான விடை. இது நமக்கு என்னது டைரக்டா அடிச்சு கொடுக்கறதா. சரிங்களா? நெக்ஸ்ட். சோ நெக்ஸ்ட் பாருங்க 194வது क्वेश्चन. 194வது क्वेश्चन. சோ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, வரிசையா வரும், கண்டிப்பா என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும் நீங்க. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, y³ - 125 y - 5² into y² - 25 அப்படின்றத கொடுத்திருக்காங்க. இதுல வந்து என்னன்னா அல்ஜிப்ரா ஃபார்முலா மாதிரி தான். இதை வந்து என்னன்னு கன்சிடர் பண்ணிக்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து a³ - b³ ஃபார்முலா, a³ - b³ ஃபார்முலால எழுதுனீங்க அப்படின்னா இதை வந்து என்னது ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து a³ - b³ ஃபார்முலால எழுதுனீங்கன்னா y - 5, அதாவது a - b into a² + b² + 2ab அப்படின்றது வரும். 5y + 25 அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு y² - 25 எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா y - 5 into y + b, அது a + b into a - b அப்படின்னு எழுதலாம். அடுத்து y - 5 whole square என்ன எழுதலாம், a² + b² + 2ab அந்த கான்செப்ட்ல எழுதலாம். சரிங்களா? அந்த கான்செப்ட்ல எழுதலாம். ஓகே, சரி இருங்க. ஹோல் ஸ்கொயர்டா இருக்கிறதா a + b a - b எழுதிக்கலாம். இந்தது வந்து என்னது a - b எழுதணும். இதை வந்து என்னன்னா y - 5 y - 5. இதான் வந்து a + b into, இதுக்கு வந்து a + b into a - b, இது வந்து a - b into a - b. ஸோ இப்போ இதுல இருந்து காமனா எடுத்தீங்கன்னா
y மைனஸ் 5 வந்து ஹோல் ஸ்கொயர் அது வந்து காமனா இருக்கு சரிங்களா. அதாவது மீ பேர் எல்சிஎம் மீன், அதாவது எல்சிஎம்னா இருக்கிறதுல அதிகபட்ச பவர்ல இருக்கிறதா எடுத்துக்கணும். அப்போ y மைனஸ் 5 ஹோல் பவர் ஸ்கொயர் வந்து அதிகமா இருக்கு. அடுத்து y பிளஸ் 5 ஒன்று இருக்கு. அடுத்து y ஸ்கொயர் பிளஸ் 5y பிளஸ் 2y. அது எல்லா டேர்மும் எடுக்கணும். அதே மாதிரி பவர்ல அதிகமா இருக்கிறத கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்றதான். ஸோ நல்லா பாத்தீங்க ஆப்ஷன் ஏ. ஸோ இன்னும் நிறைய நம்ம சம் போட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து டைரக்டா அப்படியே சப்ஸ்டிடியூஷன் 10%, 20%, 25% அப்படியே என்ன பண்ணுவோம்னா இது இந்த மாதிரி குரூப் 2லயும் இந்த தடவை கேட்டிருந்தாங்க. 10% into 20% into 25%. என்ன பண்ணுங்க ஓர் 20 20 20 100 ஓர் 5 5 25 25 ஓர் 5 5 25 100 ஓர் 10 10 20 20 இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ அடி கொடுத்துருங்க. ஓர் 2 2 40 2 50. கிளியராங்க புரியுதா? அவ்வளவுதான் 40 ஆன்சர். டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். நெக்ஸ்ட், வாட் இஸ் a யூனிட் டிஜிட் சம் 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் 22 ஃபேக்டோரியல் அப்படின்றத கேட்டிருக்கான். இந்த ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன எழுதுவாங்கன்னா 2 into 1 எழுதுவோம். அப்ப இதோட டிஜிட் என்ன கிடைக்கும் 2. இப்ப இங்க 3 into 1 2 into 1 அப்படின்னு வரும். இங்க வந்து 6 வரும். 4 into 3 into 2 into 1 ஆமாடா 12 12 24 வரும். சரியா? சோ ஆக்சுவலா இதுதான் வந்து ஒரு கேட்டிருக்காங்க. என்ற கூடுதலின் ஒன்றாம் இலக்கம் எண், என்ற கூடுதலின் ஒன்றாம் இலக்கம் எண். சோ இதுல 22 ஃபேக்டோரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா இருக்கக்கூடியது. இந்த 2 அப்படின்றதுக்கு 2 ஃபேக்டோரியல் அப்படின்றதுன்னா 2 into 1 into 2 வரும். அப்ப இதுல ஒன்றாம் இலக்க எண் எதுவாதான் இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. இதுல ஒன்றாம் இலக்கம் எண் எதுவாதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 தான் இருக்கும். சரியா? 2 தான் இருக்கும். அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் 197 வந்து 10 விவசாயிகள் 21 நாட்கள்ல நிலத்தை உழுது முடிக்கிறேன். அந்த நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாளைக்கு முடிப்ப? சோ இது ஈஸியான கொஸ்டின். 10 விவசாயிகள் 21 நாள்ல முடிக்கிறாங்க. 14 விவசாயிகள் எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 10 பேர் 21 நாள்னா 14 நாள் வரப்போ உங்களுக்கு என்னது அந்த நாட்கள் வந்து கம்மியா தான் ஆகும். சோ அப்ப வந்து என்ன பண்ணுங்க 14 விவசாயிகள் 21 நாட்கள். கிளியரா? ரைட். இப்ப வந்து இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டையும் வந்து தனித்தனியா அடிக்கணும். 10 விவசாயிகள் ஆட்கள் இன்ட்டு நாட்கள் சீக்வல் டு இங்கிட்ட வந்து ஆட்கள் இன்ட்டு நாட்கள் அது தெரியாது. இப்ப அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு இது 2 14 3 21 1 2 2 I 2 10. இப்ப x is equal to 15 வந்துடும். ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம் x is equal to 15 நாள்னு போடுறோம். அதுதான் தப்பு. ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருவாங்க 10 விவசாயிகள் வந்து 21 நாட்கள். 10 விவசாயிகள் வந்து 21 நாட்கள்ல முடிக்கிறாங்கன்னா 14 விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அதை விட கம்மியான ரொம்ப கம்மியா தான் இது பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ப இந்த 21 நாட்கள்ல இருந்து 15 நாட்களை கழிச்சா பேலன்ஸ் எவ்வளவு 6 நாட்கள். சோ 6 நாட்கள்ல என்ன பண்ணுவாங்க முடிச்சிருவாங்க. 14 விவசாயிகள் 6 நாட்கள்ல முடிச்சிருவாங்க. கிளியராங்க? கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட், ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும் 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும் 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. அதன் எண்ணிக்கை 10,000 இருந்தது. 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிற முன்னாடி பார்த்தோம்னா அந்த 25,000 வச்சு அதே கான்செப்ட் தான். நான் வந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணி தான் காட்டுறேன். ஏதாச்சும் சின்ன சின்ன தவறு விட்டா தயவு செய்து அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்ததுல வந்து வராம பாத்துக்குவோம். ஏன்னா தவறாவே எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிடாதீங்க. சரியா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து எல்லா விதமான மெட்டீரியல்ஸ் அவைலபிளா இருக்கு டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்குன்னு. ஸோ தயவு செய்து பிடிஎஃப் மெட்டீரியலுக்கு வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க தயவு செய்து. ஓகே ரைட். ஸோ இது என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் 10,000 10,000க்கு 8% வளர்ச்சி குன்றி காணப்படும். அப்ப 2 800 கழிச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரி 5% வளர்ச்சி அப்ப 500 அப்ப 10,500 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் 8% வளர்ச்சி குன்றி. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 8 × 105 அப்படின்னு வரப்ப உங்களுக்கு என்ன வரும் 8 × 105 வரப்ப உங்களுக்கு 840 வரும். அப்ப 10,000 இருந்து என்னது 10,500 இருந்து 840 கழிக்கணும். 10,500 இருந்து 840 கழிச்சா 9,660 கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிருது 10% வளர்ச்சி 10 இதுல இருந்து 10% வளர்ச்சி
அப்ப இதுல இருந்து 10% ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு ஜீரோ இதுக்கும் அடி வரையணும் 966. அப்ப 9666 டிவைட் பை பிளஸ் இது ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 6 2 மிச்சம் 1 10 16 6 மிச்சம் 1 10 10626. கரெக்டா? முடிஞ்சு. அவ்வளவுதாங்க, சிம்பிள். ஸோ டைரக்டா சப்ஸ்டியூஷனா கூடுதுன்னா அதுக்கு உண்டான 8% வேல்யூ கண்டுபிடிச்சு கூட்டிக்கணும், குறையுதுன்னா அதுக்கு உண்டான வேல்யூ கண்டுபிடிச்சு கழிச்சுக்கணும். அவ்வளவுதான். ஒரு கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவி எண்ணிக்கையின் விகிதம் 8:7. 10 மற்றும் 10% மற்றும் 20% முறையே மாணவ மாணவியின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டால் மாணவ மாணவர்களின் புதிய விகிதம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 8x:7x. ஏன்னா இந்த எக்ஸ்ன்றதுதான் தெரியாது, புதிய விகிதம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10%. இது வந்து அப்போ 10 டிவைட் பை என்னது 10% உயர்த்தப்பட்டால் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா 110 இன்ட்டு 100 இன்ட்டு 8x இஸ்ட் இந்த இடத்துல என்னது 20%. 120 டிவைட் பை 100 இன்ட்டு 7x. சரியா? அப்ப 10/11 வரும். இங்க வந்து என்னது 12/10 வரும். அப்ப 8x அப்படின்றது வரும். சோ இதை அப்படியே டிவைட் பண்ணும். இதை மல்டிப்ளை பண்ணா 8x டிவைட் பை என்ன வரும் 10 வருமா? சாரி 88x/10 வரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 7 12 84x டிவைட் பை 10 வரும். கரெக்டாங்க? சோ இதை அடிச்சு கொடுத்தோம்னா உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 2ஆல் அடிச்சோம்னா 44x டிவைட் பை 5 இஸ்ட் இங்க 42x டிவைட் பை 5. கிளியராங்க? சோ இதையும் அடிச்சு கொடுக்கலாமா? இதையும் அடிச்சு கொடுக்கலாமா 2ஆல? சோ இந்த இது அதுவும் இல்லாம இது இஸ்டில இருக்கா? இப்ப டிவைட் போறப்ப ஆப்போசிட் 44 இஸ்டினால என்ன சொல்லிருக்கேன் டிவைடன்னு சொல்லியிருக்கேன். அப்ப 44x டிவைட் பை 5 இன்ட்டு 5/42x. அப்ப இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? x கேன்சல் 5 கேன்சல் 44 டிவைட் பை 42 வரும். இதை வந்து என்ன 22 டிவைட் பை 21 வரும். இதை வந்து இஸ்ட்ல போட்டோம்னா 22:21. கிளியராங்க? புரியுதா? சோ இவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் ஹெச்சிஎம்ல இருந்து 2-3 சம் கேட்டுறாங்க, அதை நல்லா பார்த்துக்கணும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னா இப்போ இதுக்கு வந்து நீங்க வந்து சப்போஸ் 1 அப்படின்றத போடுங்க, இல்லாட்டி 2 போடுங்க. ஏ வந்து 2 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? a². இங்க வந்து 2 - 1 a² வருமா? இந்த இடத்துல a³ வரும், இந்த இடத்துல a5 வரும், இந்த இடத்துல a6 வரும். சரியா? n greater than 1 இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கெல்லாம் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா a². இதுக்கெல்லாம் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு பாத்தீங்கன்னா a². HCF பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா மினிமமான பவர் வேல்யூ எழுதிக்கணும். இதே எல்சிஎம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஹையஸ்ட் பவர் வேல்யூவை எழுதிக்கணும். அப்ப a² வேல்யூ என்னன்னா இதுதான் a × n⁻⁻1 ஹோல் பவர் ஸ்கொயர். அப்ப ஆப்ஷன் ஏ கரெக்ட். அவ்வளவுதான். ஸோ 25 சம் பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு நீங்க சப்போர்ட் எந்த அளவுக்கு பண்றீங்களோ அதை பொறுத்து அடுத்தடுத்த வீடியோ வரும். ஸோ இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியா நம்ம ட்ராக் பண்ணிட முடியும். கண்டிப்பா நம்ம மெட்டீரியல் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிங்க. ஜிஎஸ்க்கு மெட்டீரியல் வந்து செப்டம்பர் 23 கண்டிப்பா வருங்க. ஸோ கண்டிப்பா நம்மளோட சேனல்ல அப்டேட் பார்த்துக்கிட்டே இருங்க, அப்டேட் பண்ணுவோம். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே எல்லா வீடியோவுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு பிளேலிஸ்ட்டு. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.